என்ன ரத்தம்? Are you okay, young man? I'm absolutely fine, sir. நான் உங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சார். உங்க டைம் ரொம்ப வேல்யூ ஆனது. பாவம் ஏழை விவசாயிங்க சார். இந்த விளைச்சல் போனா இன்னொன்னு, அது போனா இன்னொன்னு. கடன் வாங்கியாவது பூக்களை விளைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க டைமுக்கு வேல்யூ கிடையாதா? வேலண்டைன்ஸ் டேல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வரைக்கும் அவ்வளவு எதுக்கு சார்? பிறந்த நாள்ல இருந்து இறப்பு காரியம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பூ வேணும். ஆனா அதை விளைக்கிற விவசாயியோட கஷ்டத்தை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லை. ஒரு விவசாயி ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு பூக்களை விளைச்சு அதுல வர்ற பணத்தை வச்சு பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டலான்னு ஆசைப்படுறாரு. ஆனா அந்த பணம் வண்டி செலவுக்கு கூட பத்தாம அந்த பூக்களை ரோட்லயோ கால்வாலியோ தூக்கி போட்டுட்டு வெறும் கையோட வீட்டுக்கு போறாரு சார். பண்டிகைனா பூதான். அப்படிப்பட்ட இவங்க வாழ்க்கையில பண்டிகையே இல்ல. வயிறு நிறைய சாப்பிட சாப்பாடு இல்ல. நடுவு செஞ்ச பயிர் கைக்கு வருமோ இல்லையோ தெரியாது. அப்படி வந்தாலும் மார்க்கெட்டுக்கு போய் சேருமான்னு தெரியாது. ஒருவேளை அப்படி சேர்ந்தாலும் அதுக்கு இங்க இருக்கிற பெரியவங்க எவ்வளவு பிச்சை போடுவாங்கன்னு தெரியாது. எங்கேயோ அமெரிக்கா சைனாக்காரனோட போன் நினைச்ச அரை மணி நேரத்துல நம்ம கையில இருக்கும். ஆனா நம்ம தோட்டத்துல பூக்கிற பூ நம்ம பூஜாரியில போய் சேர்றதுக்கு எதுக்கு சார் இவ்வளவு பிரச்சனை? இவங்களுக்கு சம்பளம், போனஸ், இன்கிரிமெண்ட் எதுவும் இல்ல சார். வருஷா வருஷம் லாபம் வந்தாலும் இல்லைனாலும் இந்த வாட்டி வந்துடும் இல்ல அடுத்த வாட்டி வந்துரும்னு இவங்க வாழ்க்கைய மண்ணோட மண்ணா புதைச்சுக்கிட்டு இருக்காங்க சார். இந்த பூ பிரச்சனைகளை இவ்வளவு அற்புதமா சொன்ன. Who are you? நான் ஒரு சின்ன விவசாயி சார். ராயபுல்லங்கா தற்போதுள்ள மார்க்கெட் கமிட்டியை ரத்து செஞ்சு இனிமே பூ விவசாயிகள் அவங்க விரும்புற விலையில பூக்களை விற்கலான்னு நாங்க முடிவு பண்றோம். இங்க இருக்கிற எல்லா விவசாயிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு டிஜிட்டல் போர்ட்டலை ஏற்பாடு செய்யுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது. முந்தைய மார்க்கெட் கமிட்டி செஞ்ச முறைகேடுகளை தீர்வு செய்ய ஒரு குழுவை அமைக்குமாறு அரசுக்கு உத்தரவிடுகிறோம். தம்பி என்னாச்சு? கம்பெனி பைலாஸ்ல இருக்கிற ரூல்ஸ் படி ரக்ஷித் ராம் 99 நாட்களை முடிச்சிட்டு கடைசி நாள்ல அவர் மேல கொலை முயற்சி நடந்ததுனால 100வது நாள முடிக்க முடியல. இந்த கமிட்டி அவர் 100 நாள்ல முடிச்சதா முடிவு பண்ணி மிஸ்டர் ரக்ஷித் ராம இந்த கம்பெனியோட சிஇஓவா நாங்க அறிவிக்கிறோம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்படின்னா 100 நாள் முடியறதுக்கு முன்னாடியே கௌரவத்துக்குரிய உறுப்பினர்கள் அவன் மேல இறக்கப்பட்டு 100 நாள் முடிச்ச மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க. சரி, நானும் அதே மாதிரி யாரோ போட்டு எச்ச சொத்துக்கு நாய் மாதிரி பின்னாடி போயிட்டீங்கன்னு, வித்து போயிட்டீங்கன்னு முடிவு பண்ணிக்குவா. அபே, better mind your tongue. சித்தப்பா என்ன மன்னிக்கணும். இத்தனை நாளா நீதி நேர்மன் பேசின உங்களுக்கு உங்க புள்ள விஷயத்துல மட்டும் கண்ணு தானா மூடிக்கிச்சோ. 100 அப்படின்னா 100 தான். 2400 மணி நேரம் ஒரு நிமிஷம் முன்னாடி வந்தா கூட தோத்து போன மாதிரி தான். 100 அடிச்சாதான் செஞ்சுரின்னு சொல்லுவாங்க. 99லயே அவுட் ஆயிட்டா நம்மால் தானே போனா போகுதுன்னு அதை 100ஆ எடுத்துக்க மாட்டாங்க. அறிவாளியான கமிட்டி மெம்பர்ஸ் இதை கவனிக்கணும். பல வருஷங்களா நமக்கு சோறு போடுற நிறுவனம் இது. இது சரியான நபர் கையில இருந்தாதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஒருத்தர் ஜஸ்ட் ஒருத்தர் இந்த பக்கம் ஓட்ட போடுங்க.
விட்டு கொடுக்கிற நேரம் இது இல்ல. நான் சொல்றத கேளுங்க. ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க. ஹலோ ஹலோ நூறு நாள்ல வர வேண்டிய மனுஷன் 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கானேன்னு ஆச்சரியப்படுறீங்களா? நான் இங்க வந்ததுக்காக வெக்கப்படுறேன். என்ன மாதிரி இருக்கு? நமக்கு எவ்வளவு சுயநலம், திமிரு, போலித்தனம், பேராசை, அநியாயம் இருக்கு. இப்படி ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு, பிராண்டட் சூட் போட்டுக்கிட்டு, பிளைட்ல சுத்திக்கிட்டு, சுட்டரிக்கிற வெயில்ல சுத்துறவனுடைய நன்மைக்காகவும், உடம்புல ஒட்டு துணி இல்லாதவனுடைய சுகத்துக்காகவும், கால்ல செருப்பு கூட போட முடியாதவனுடைய சௌகரியத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு பசியோட கொடுமை பத்தி தெரியும்? 2 நாள் பசியோட இருந்திருக்கீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பசிக்காக நான் சொன்ன போய் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. தள்ளுப்பா, எவ்வளவு நேரம்? ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. உங்ககிட்ட ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்களேன். மேகத்தின் சூழ்ச்சியில் நிலவும் மறைந்தானா, விடியலை தந்திட சூரியன் மறைந்தானா, நல்லவர் வாழ்க்கை மாறும் நேரம் கனவை கலைத்தது யாரு, மங்கள தீபம் ஏற்றும் போது காற்றை அனுப்பியதாரு, நியாயம். இந்த பந்தம், பணம், பொறுப்பு, அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்காத சந்தோஷம் ஒருத்தங்க பசிய தீர்த்தப்ப எனக்கு கிடைச்சது. தெய்வத்தை தேடி என்ன பயணிக்க வச்சது.